பர்சன்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 35% சொல்கிறாங்க. திமுக கூட்டணிக்கும் தாவேகா கட்சிக்கும். தாவேகா ஒரு கட்சி 35%, திமுக என்டையர் போன வாட்டி இருந்ததை விட ஒரு 5 கட்சி கூட்டணி சேர்த்து எல்லாம் சேர்த்து 35%ன்றாங்க. இது வந்து ஓரளவுக்கு 4ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகிற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். இது என்னுடைய இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒப்பீனியன். இப்போ இந்த அனலிட்டிக்ஸில் இந்த ஒரு 10 கம்பெனிகள் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லார்ட்டும் முழுமையாக மாறி இங்கே ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி மட்டும் ஒரு இவங்க எல்லாத்தையும் முழுமையாக மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இதை கொடுத்துருக்காங்க. அது வந்து தொடர்ந்து நேற்று ஈவினிங்லேருந்து மொத்தமாக ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு தாவேகா தொண்டர்கள் மத்தியில். இப்போ இல்லை மற்ற 5 பார்த்து திமுகவினர் உற்சாகம் அடைவாங்க, இந்த 2 பார்த்து அதிமுக உற்சாகம் அடைவார்கள், இந்த கமக்கையாவை பார்த்து யாருமே உற்சாகம் அடைய மாட்டார்கள். இது இயற்கை தானங்க. இது ஒரு 2 நாளைக்கு உற்சாகமாக இருக்கலாம். உண்மைகள் வந்து சுடும், உண்மை உறங்காது. 2 நாள் கழித்து ஆக்சுவல் ஓட்டு வரும்போது எல்லாரும் வந்து அந்த மக்கள் தீர்ப்பை, மகேசன் தீர்ப்பு ஏற்று தானே ஆகணும். இப்போ நான் இதில் வந்து என்ன என்னுடைய கருத்தாக சொல்ல விரும்புகிறேன்னா, ஊடகங்கள் வந்துங்க இன்றைக்கி நடுநிலையாக இல்லை, நேர்மையாகவும் இல்லை, மக்களுக்காக பேசலை, எல்லாம் அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அரசாங்கம் சொல்கிறத பரப்பிகிட்டு இருக்க ப்ரொபகண்டா மிஷினரியாக மாறிடுச்சு மீடியா அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டு ஊடகங்களை மொத்தமாக வலை போட்டு பிடிச்சிட்டார் சபரீசன். அவருடைய பெண் நிறுவனம் தான் எல்லா பேமெண்ட்டையும் பண்ணி என்ன தலைப்பு செய்தி வரணும், என்ன டிபேட் நடத்தணும் ஈவினிங்லன்றது உள்பட எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க விரித்த வலையில் அவங்களே விழுந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.